Are you ready for the new year? புது வருஷத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? How many of you are ready? Amen. Amen. எத்தனை பேர் கடந்து செல்ல ஆயத்தமா இருக்கீங்க? How many of you are ready to cross over? காலையில சொன்ன காரியத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். I just want to remind you of what I spoke this morning. கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியிலே நான் அற்புதத்தை செய்வேன். This is what the Lord says. Consecrate yourselves today and tomorrow I will do amazing things among you. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? Hallelujah. Amen. அதனுடைய காரியங்கள் அநேக காரியங்கள் நாம் பார்த்தோம். We saw a lot of things regarding that this morning. அதனோடு இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். And I want to add one more thing along with that. I want to encourage you. அதாவது நான் உங்களை ஒரு காரியத்தை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். I want to tell you one thing and encourage you tonight. உங்களுடைய பைபிள் ரீடிங் போர்ஷன்ல, in your Bible reading portion, நீங்க மற்ற காரியங்கள்லாம் வாசிக்கிறது நல்லதுதான், அதையும் வாசிங்க. It's okay for you to read devotions and other things. கர்த்தர் இந்த சபையில இந்த சபை மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று நம்புகிறவர்கள் இதை செய்யுங்க. Those of you who believe that God is doing something in and through this church, I want you to follow this. யோசுவாவின் புத்தகத்தை நீங்க வாசிங்க இன்னொரு வாட்டி. I want you to read the book of Joshua. Amen. Amen. யோசுவாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். I want you to read the book of Joshua. ஏனென்றால் கர்த்தர் அதன் அடிப்படையில் தான் நம்ம மத்தியிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். Because God is working in our lives on those lines. Amen. Amen. யோசுவாவின் வாழ்க்கையில செய்த காரியத்தை கர்த்தர் இங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ the work that God did in Joshua, he has started to do that same kind of work in our midst. அதை நீங்கள் தீர்க்கதரிசனமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். You can take it as a prophecy. கர்த்தருடைய வாக்குத்தத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். Or you can take it as a promise. Hallelujah. Amen. நீங்கள் சுதந்தரிக்கிற அந்த காலகட்டத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். You have come to the point of conquering. யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். In Joshua chapter 3 we read like this. யோர்தானுக்கு முன்பாக அவர்கள் நிற்கிறார்கள். இப்பொழுது the people of Israel were standing in front of river Jordan. ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன காரியத்தை மறுபடியும் சொல்றார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. And God looks at them and says to them, consecrate yourselves today. நாளைக்கு உங்கள் மத்தியிலே பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். I am going to do amazing things in your midst tomorrow. சோ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். So this morning we saw about things that consecrate us or cleanse us. நான் நினைக்கிறேன் காலையில வந்தவர்கள் அதை கேட்டவங்க நீங்க சீரியஸா வீட்ல போய் யோசித்து சில காரியங்களை எழுதி வைத்திருப்பீர்கள். I hope and I believe that those of you who heard it this morning would have gone home and seriously worked out as to how you're going to do these things. 2018 எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் இப்படியாக செய்ய போறேன் ஒரு ஸ்கெட்யூல் பிளான் நீங்க எழுதி வைத்திருப்பீர்கள் நான் நம்புகிறேன். I hope and believe that you have written down and kept how you are going to do things in 2018, especially with regard to consecrating yourself. ஆண்டவர் அங்கிருந்த ஜனங்களுக்கு சொன்ன இன்னொரு காரியம் என்னவென்றால், the other thing that God told the people of Israel was this. நீங்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர்கள் போகிற பார்த்த உடனே நீங்க இருக்கிற இடத்தை விட்டுட்டு போகணும். God said the moment you see the priests carry the ark and move forward, you've got to start following them. உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் சுமந்து எப்போ இருக்கலாம், எந்த நேரத்தில் இருக்கலாம், அவங்க எப்போ அந்த இடத்தை விட்டு போகிறார்களோ நீங்க உங்களுடைய கூடாரத்தை விட்டு போனீங்கன்னா கடந்து போவீங்க. God said, if you carefully watch the priests and if you see the moment they start moving with the ark and if you immediately follow them, you will also go with them. Amen. Amen. இது ஒரு கஷ்டமான காரியமா லேசான காரியமா? Is it an easy thing or is it a tough thing? சொல்லுங்களேன். I want you to tell me.
கஷ்டமான காரியமா லேசான காரியமா? Is it an easy thing or a difficult thing? என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும். According to me, it's both. அது என்ன பாஸ்டர் எப்பவுமே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும் அப்படியே? What do you mean, Pastor? You want me to sit always and keep watching? கடந்து போகணும்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். If you want to cross over, you've got to be on the lookout. கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை சுதந்தரிக்கணும்னா அதையே பார்த்துட்டு இருக்கணும். If you want to conquer and take all the promises of God for your life, you've got to be on the lookout. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கென்ற ஆசீர்வாதத்தை ஏற்கனவே ஆண்டவர் தயார் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that God has already prepared all the blessings for your life? எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe? அப்படின்னா நான் காலையிலே சொல்லி கொடுத்தேன்ல, சத்தமா என்ன சொல்லணும்? If you believe, I told you in the morning, you got to answer loudly. Yes or amen. அப்போ அது எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கோமா? இல்ல. Have we experienced all of those blessings? No. சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். For some of the things we are praying. சில காரியங்களுக்கு நம்ம காத்திருக்கிறோம். For some of the things we are waiting. அதை எத்தனை பேருக்கு சுதந்தரிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கு? How many of you have the desire to go and conquer those things? அதை அனுபவமாய் மாற்றணும் ஆண்டவர் எத்தனை பேருக்கு இங்க வாஞ்சை இருக்கு? How many of you desire that God must make it as an experience for your life? ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு சொல்கிற காரியம் இதேதான். So God is telling the same thing to us today. உடன்படிக்கை பெட்டி என்றால் அது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. What does the ark represent? It represents the presence of God. ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார்? Why does God say this? நீங்க இதற்கு முன்பாக இந்த காரியத்தை நீங்கள் செய்தது சந்தித்தது இல்லை. You know why God said this? Because these people hadn't come to such a situation before. இது ஒரு நியூ ஜெனரேஷன். This was a new generation. இவர்கள் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் சந்தித்திருக்கிறார்கள். This generation had seen many other things. ஆனால் ஒரு யோர்தானை கடந்து போகிற அனுபவம் இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்தது இல்ல. But this generation hadn't seen the river split and them walking in between that. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னது, நீங்கள் இதுக்கு முன்பாக இந்த வழியில் நீங்கள் போனது இல்லை. So that's why God says you have not crossed over this way before. அதனால நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன். So I want to teach you just one thing. நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய கண்கள் அந்த ஆசாரிப்பு பெட்டியில ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட்ல இருக்கணும். I just want you to always keep your eyes fixed on the ark. அந்த உடன்படிக்கை பெட்டி மேலேயே இருக்கணும். I want your eyes to be totally fixed on the ark of the covenant. அந்த ஆசாரிகள் தூக்கிட்டு மூவ் பண்ண உடனே நீங்க மூவ் பண்ணணும். As soon as the priests lift the ark of the covenant and move, I want you to move. இது ஒரு லேசான காரியம் தான். இன்னொரு விதத்துல பார்த்தா, in another sense, it is a light thing. இவங்க நீந்த தேவையில்லை. They don't have to swim. தண்ணியை புடிச்சு ஊத்திட்டே இருக்க தேவையில்லை. They don't have to push the water aside. சண்டை போட தேவையில்லை. வேற ஏதாவது காரியத்தை யோசிக்க தேவையில்லை. They don't have to think about other things or fight over other things. ஆசாரிகள் தூக்கிட்டு போறத பார்த்துட்டு போங்க, நீங்க கடந்து போவீர்கள். அவ்வளவுதான். All you got to do is just look at the priest, take the ark of the covenant and move, and you just follow them. அந்த உடன்படிக்கை பெட்டி என்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. The ark of the covenant represents the presence of God. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு இருக்கிறார். நான் அந்த நீங்கள் கால் மிதிக்கும் இடத்தை உங்களுக்கு சொந்தமாய் தருவேன். God had already promised them that the land that they put their foot on will be theirs. ஆண்டவர் இன்னொரு விதத்துல யோசுவா சொன்னது, ஏற்கனவே நான் உனக்கு தந்து விட்டேன். In another place God says to Joshua that I have already given the land to you. கேக்குறீங்களா? Are you listening? 2018 காரியங்கள் உங்களுக்கு எனக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. இப்போ Do we know anything about 2018? We don't. இதே வார்த்தை தான் கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார். But this is the same word that God wants to give you this evening. இப்படிப்பட்ட இடத்திற்கு முன்பாக இப்படிப்பட்ட இடத்துல நீங்க முன்பாக போனது இல்லை. You have not crossed over or gone through this before. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் தேவை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். All that God wants you to do is just look and focus on the presence of God. கர்த்தருடைய பிரசன்னம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களை வழிநடத்தும்படியாக. Why do we have the presence of God? To lead us.
கர்த்தருடைய பிரசன்னம் எதற்காக கொடுக்கப்பட்டது? உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக. The presence of God has been given to us to counsel us. கர்த்தருடைய பிரசன்னம் எதற்காக கொடுக்கப்பட்டது? உங்களுக்கு உங்களை ஆறுதல் படுத்தும்படியாக. The presence of God has been given to us to comfort us. நமக்கு 2018க்குள்ள போறதுக்கு என்ன தைரியம் இருக்கு? இது ஒரே ஒரு தைரியம் தான். கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. If we have one confidence and boldness in entering 2018, this is the only thing that we can have confidence in. மோசேயோடு இருந்தது போல, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. God told Joshua, as I was with Moses, I will be with you. இன்றைக்கும் ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லும்படியாக சொல்லுகிறார். Today there's just one thing that God wants me to tell you. உங்களுக்கு தேவையெல்லாம் தேவனுடைய பிரசன்னம். All that you need is God's presence. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணர்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால், if only you can be sensitive to the presence of God, அந்த பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். that presence will lead you. அந்த பிரசன்னம் உங்களை உயர்த்தும். that presence will lift you up. அதனால தான் இந்த வருஷத்தின் வரப்போகிற வருஷத்தின் ஆரம்பத்தில் முதலாவது நாம் செய்ய போகிற காரியம் இதுதான். So that's why the beginning of 2018, this is what we're going to do. அதாவது ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். I want you to mark in your calendars from January 7th to the 28th. நாம் சபையாக நாம் என்ன பண்ண போகிறோம்? 21 நாள் உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். We as the church are going to fast and pray. Hallelujah. Amen. ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் நாம் பெற்றவர்களாக உணர்வுகளாக வருஷத்தை ஆரம்பிக்கணும்னு வாஞ்சித்து இதை செய்ய போகிறோம். We're doing this with just one desire in our heart, that we will desire for God's presence to be in our midst, in our church, in our personal life. அந்த ஜனவரி மாதத்தை வேற எதற்கும் ஒதுக்கி வைக்காமல், டெடிகேட் பண்ணாம ஒரே ஒரு காரியத்திற்காக கர்த்தரை தேடும்படியாக நம்ம அந்த மாதத்தை ஒதுக்கி வைக்க போகிறோம். I encourage you to keep the month of January only for this purpose, to set aside time just to spend time in His presence, to receive His presence and to enjoy His presence and to see His presence lead our lives. சபையில ஊழியம் செய்வர்கள் மாத்திரம் இல்ல, not just the people who are serving in the ministry in TWC, சபையில இருக்கிற பெரியவர்களும் சிறியவர்களும், இன்னொன்னு சொல்லணும்னா குடும்பமாக 21 நாள் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பிரேக் த்ரூவை நாம் கண்டிப்பா பார்ப்போம். I encourage all of us in TWC, everyone, not just the leaders but young people, old people. I would encourage families to fast together, and if we can do this, we will definitely see a breakthrough in our lives in 2018. எத்தனை பேர் அதுல பங்கு கொள்ள போகிறீர்கள்? How many of you want to take part in this fasting? Hallelujah. Amen. Hallelujah. Amen. சபையில ஒரே ஒரு காரியம் தான் இருக்க போகுது, only prayer. There's only one thing that's going to be happening in the month of January, and that is prayer. ஏன்னா பிரேக் த்ரூ prayer இல்லாம நம்ம அதை பார்க்க போறதே இல்ல. We cannot see a breakthrough without prayer. சும்மா பேசிட்டு நான் போலாம், ஆனா அதை அனுபவமா மாற்றும்படி நான் விரும்புகிறேன். I can just talk and go, but I don't want to do that. I want it to be an experience right here in TWC. Amen. Amen. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். And that is why God says in Micah chapter 2 verse 13. Can somebody put the verse here on the screen? Verse 13. I want everybody who can take your Bibles, இருட்டில் இருக்கிறீங்க பரவாயில்ல, சில பேர் எடுக்க முடியுங்க எழுத்துக்கொள்ளுங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Micah 2:13. தமிழ்ல எடுத்து வைத்தவர்கள் தமிழ்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல எடுத்து வைத்தவங்க இங்கிலீஷ்ல வாசிங்க. ஓகே, எடுத்துட்டீங்களா? Have you all taken it? தமிழ்ல எடுத்து வைத்தவர்கள் நீங்க தமிழ்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல எடுத்தவர்கள் நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிப்போமா? One who breaks open the way will go up before them. They will break through the gate and go out. Their king will pass through before them, the Lord at their head. தமிழ்ல யாரா ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்களா இந்த வசனத்தை? 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார்.
கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். எத்தனை பேருக்கு இந்த வசனம் கொஞ்சமாவது புரிஞ்சிருந்தா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. If you understood this verse a little bit at least, I want you to raise your hands and say hallelujah. இந்த வார்த்தை தான் கர்த்தர் வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். This is the promise God has given for us. I want you to lift your hands and give thanks to God. I want you to lift கைகளை உயர்த்தி நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆமென். தடைகளை தகர்த்து முன்பாக போவோம். We will break open the way and we will go up before them. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று ஒரு படமாக உங்கள் காண்பிக்க விரும்புகிறேன். I just want to picture this verse before you. ஒரு பெரிய மதில் சிவரு. Imagine a big wall. ஒரு பெரிய கேட் or a huge gate. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போறதுக்கு முடியாதபடி தடையா இருந்த ஒன்று. It is a wall or a gate that prevents us from going to the other side. திடீர்னு உடைத்து தகர்த்து எரியப்பட்டதாய் காணப்படுகிறது. And suddenly it breaks forth. The gate bursting and exploding open in an aggressive way. அதாவது ஒரு வல்லமையோடு உடைக்கப்பட்டு தகர்க்கப்படுகிற காரியம்தான் பிரேக் ஃபோர்த் என்ற அர்த்தம். இதோட இன்னொரு அர்த்தம் விடுதலை. Another meaning for this is victory. சொல்லுங்களேன் விடுதலை. Can you say victory? சத்தமா விடுதலையோடு சொல்லுங்க விடுதலை. சந்தோஷமா சொல்லுங்க விடுதலை. Say joyfully victory. இது கர்த்தர் உங்களை குறித்து சொல்லி இருக்கிற காரியம். This is something that God has told about you. விடுதலை இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். Can you say victory one more time? Breakthrough இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். Breakthrough. ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் முதல்ல அறிந்து கொள்கிற காரியம் கர்த்தர் உங்கள் முன்பாக போவார். The first thing that you can understand from this verse is that God will go ahead of you. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. It's okay if your walk with the Lord is not as it should be. எப்படிப்பட்ட நிலையில் இந்த நேரத்தில் காணப்பட்டாலும் நான் சொல்லுகிறேன் பரவாயில்ல. It's even at this moment I don't know how it is but it's still okay. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். The God whom you and I worship is a good God. இன்னும் அவர் கிருபை உள்ளவர். He is still a merciful God. அதனால அவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கும் 2018ல நான் உன் முன்பாக போகிறேன். So he tells for people like us too that he will go before us in 2018. ஏனென்றால் நீங்கள் இந்த மீகா புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால், because if you look at the book of Micah, எப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால், if you can understand in what kind of situation the Israelites were. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பாவ நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரோடு தொடர்ந்து நடக்காத நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். Even if your life has been in sin and even if your life has been in a confused state, you will have a hope because this God will be there with you. ஆண்டவர் இந்த இடத்துல முதலாவது நான் உங்களுக்கு முன்பாக நான் போவேன். God says here that he will go ahead of you. அந்த வசனத்துல இரண்டாவது ஆண்டவர் சொல்கிற காரியம், it's God who breaks open. தேவன் உடைக்கிறவர். The second thing that you can see in that verse is it is God who breaks open. Hallelujah. Amen. புரியுதா நான் சொல்கிறது? Are you understanding what I'm talking about? தகர்த்தெறிகிறது உடைத்தெறிகிறது நான் செய்யணும் இல்ல, முன்பாக போகிறவர் கடவுள். It's not that I need to break, I need to do things. We must understand that God goes before us. இந்த தேவன் உடைக்கிறவர். Hallelujah. Amen. நம்முடைய வேலையெல்லாம் ஆண்டவர் முன்பாக போகிறார், அவரை பின்தொடர்ந்து போனால் போதும், நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் உடைக்கப்படும். All we got to do is see the God who goes before us and breaks it and just follow him. அல்ல வார்த்தை அந்த வசனம் சொல்கிறது, அங்க பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். The verse says that all closed or locked gates will be broken open. உங்களுக்கும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கும் இடையில இருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் உடைக்கப்படும். உடைக்கிறவர் உங்களை படைத்த தேவன். Anything that stands between you and your blessing, our God is able to break it and open the gates for us. பின்பாக அடுத்தது வசனம் சொல்கிறது, And the next part of the verse says, அந்த கதவுகள் திறக்கப்படும் பொழுது நீங்கள் முன்னாடி செல்வீர்கள். and
it says in that verse that when the gates break open, you will go in the front. வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். The verse is so beautiful. எப்பவுமே ஆண்டவர் இதை செய்ய விரும்புகிறார். This is what God always wants to do for us. அவர்தான் உடைக்கிறவர். He is the one who breaks open. அவர் உடைச்ச பிறகு சொல்றாரு நீ உடை அப்படின்றாரு. After he breaks, he looks at us and says, now you break. நம்முடைய வேலை எல்லாம் செத்த பாம்பு அடிக்கிற வேலை தான் நமக்கு. All that we got to do is just go beat a dead snake. ஆனா அதையே நம்ம செய்யாம நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். But we sometimes don't want to do even that. அதுதான் அந்த தகப்பனுடைய இருதயம். That is the Father's heart. ஆமென். Amen. அவர் சொல்கிறார் அங்க அத்தனை பேர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். சீஷர்கள் வந்து சொல்றாங்க இவங்களை அனுப்ப முடியாது, இவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுகிறார்கள் இருக்கார்கள், இங்கே வைக்கப்பட்டது இவங்களை அனுப்புங்கன்றார். See, when God said, Jesus said, let's serve food for them, the disciples said, no, let us send these people off. நீங்க கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. But God looks at the disciples and says, you give them the food. இவனுக்கு எப்படி தான் கணக்கு போட்டானோ எனக்கு தெரியல, அதுக்குள்ள கணக்கு போட்டு ஒரு வருஷத்து வேஜஸ் இது வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றானுங்க. I don't know how they made the calculation so fast, but they came and told Jesus that this is 1 year's wages worth of food, and I don't think we can do it. கேக்குறீங்களா? Are you listening? இருக்கிறத வாங்கி ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்து God just took what he had in his hand and he blessed it. இவன்கிட்ட தான் கொடுத்தாரு, நீ போய் கொடு, நீ கொடுத்த மாதிரி இருக்கட்டும்னு. And he gave it to the disciples and said, now you go give it. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். It was there. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் நம்மளால முடியாதுன்னு அவர் செய்துட்டு God knows that we cannot do it, so he does it for us. அவர் செய்ததுல ஒரு பெரிய பங்கு நமக்கும் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். And after he does that, he wants us to also have a part in that doing. Hallelujah. That's the Father's heart. Hallelujah. Amen. இந்த இடத்துல ஆண்டவர் அதான் சொல்றாரு, இப்போ இந்த ஜனங்கள் நீங்க முன்னாடி போங்க. Now that's what he says in this verse here. He tells the people, now you go. நீங்க கதவை தரங்க. Now you go and open the gate. நீங்க போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Now you go and conquer it. எனக்கு தெரியல எத்தனை பேர் நான் சொல்றது உடைய ஆழம் விளங்குதுன்னு எனக்கு தெரியல. I don't know how many of you understand the depth of what I'm talking about. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய நிலையை அறிந்து நீங்கள் ஆண்டவரை துதிப்பீர்கள். If you can only understand this, you will rejoice and thank the Lord for what he's doing. அதோட நிக்கல இந்த வசனம். And it doesn't stop there. மறுபடியும் வசனம் சொல்கிறது, Again the verse says, the king will go before you. The king, ராஜா உங்களுக்கு முன்பாக செல்வார். And the Lord will lead you. தேவன் உங்களை வழி நடத்துவார். Hallelujah. Amen. 2018 ஆண்டவர் சொல்ற காரியம் இதுதாங்க. This is what God wants to tell for you. ஆரம்பமும் அவர்தான் இருக்க போறார், முடிவும் அவர்தான் இருக்க போறார். He is going to be the beginning and he is going to be the end. அவர் உடைக்க போகிறார். He is going to break open. அவர் முன்பாக கடந்து போக போறார். He is going to go forward. இதன் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படும். And his name is going to be glorified. எதற்காக இதை செய்கிறார்? And why is he doing this? நீங்கள் போய் உங்களுக்கு உள்ளவைகளை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக. So that you can go and conquer all that belongs to you. அப்போ நம்முடைய வேலை எல்லாம் அவரை பின்பற்றி போனால் மாத்திரம் போதும். So all we got to do is just follow him. அவரை பின்தொடர்ந்து போனால் மாத்திரம் போதும். Just follow him. வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். Life will be blessed. நம்ம அவரை பின்தொடர்ந்து போனால் மாத்திரம் போதும். If only we can just follow him. வரப்போகிற ஆண்டு it will be a year of breakthrough. 2018 will be a year of breakthrough. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? Hallelujah. Amen. நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த வேளையில. We are going to take time to pray. ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. I want you to keep on repeating this thing. I am crossing over. I'm crossing over to my breakthrough year. To my breakthrough year. I'm crossing over. I'm crossing over to my breakthrough year. To my breakthrough year. நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் புரியும், பரவாயில்லை இங்கிலீஷ்லயே சொல்லுங்க. I am crossing over. I'm crossing over to my breakthrough year. To my breakthrough year. உங்க கூட உங்களுடைய குடும்பம் இருக்கும் என்றால் அவர்களை கூட நின்று சொல்லுங்க. We are crossing over. If you have your family with you, I want you to say together, we are crossing over to our breakthrough year. To our breakthrough year. இதை அறிக்கை செய்து நாம் புது வருஷத்திற்குள் கடந்து போக போகிறோம். We are going to confess this and enter into the new year. Amen. Amen. எழும்பி நிற்போம் எல்லாரும். Can we all stand up? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். We are going to praise God. கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. God's words are true. How many of you believe that?
எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க Let us ஆரம்பிங்க. lift our hands and let us start praying. Hallelujah. 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 Thank you. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். வாயில திறந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கோம். I am crossing over to my breakthrough year. Hallelujah. நான் கடந்து போகிறேன். Hallelujah. என்னுடைய ஆசீர்வாதமான ஆண்டுக்காக to my breakthrough year. Hallelujah. வாயில திறந்து சொல்லுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. தனித்து நீங்க நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் நமக்கு உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தில் நாம் தரித்து இருக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் பாருங்க. ஆமென். இந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள். Remember these words. Remember these promises. Hallelujah. The God will go before you. கர்த்தர் உங்கள் முன்பாக போகிறார். Hallelujah. Go before you. Amen. கர்த்தர் உங்கள் முன்பாக போகிறார். God will go before you. அப்ப நம்முடைய வேலை என்னவென்றால், so what is going to be our work? ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. just say Lord I will follow you. நான் உம்மை பின்பற்றுவேன் Lord ஆண்டவரே. I will follow you. வருஷம் முழுவதும் நான் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. the whole year I'm going to follow you Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. Lift your Hallelujah. hands and pray. Lift your hands ஜெபம் and pray. பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. say Lord I'm crossing over. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே நம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. Remember your promises O Lord. Your promises are yea and amen in Christ Jesus. How many of you believe this promise? Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை சொல்லிச்சோம். மீகா 2:13 நான் claim பண்ணுகிறேன் ஆண்டவரே. say Lord I claim Micah 2:13. மீகா 2:13 நான் claim பண்ணுகிறேன் Lord ஆண்டவரே. I claim Micah 2:13. எந்தெந்த இடங்கள்ல நீங்கள் அடிக்கப்பட்டீர்களோ, in places where you were beaten and broken, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருந்ததோ, in places where you had the most damage in your life, அந்தந்த காரியங்களை உங்கள் நினைவிலே கொண்டு வந்து bring them into remembrance சொல்லி ஜெபம் பண்ணுங்க. and pray. கர்த்தர் உடைக்கிறார். God is breaking. கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். God is opening the gates. கர்த்தர் உடைக்கிறார். God is breaking. கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். God is opening the gates. கர்த்தரின் முன்பாக கடந்து செல்கிறார். God is going ahead of me. Hallelujah. ராஜா எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். Hallelujah. The king is going ahead of me. தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். The Lord is going ahead of me. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Pray. Hallelujah. Confess it. உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய காரியத்தை இந்த வருஷத்துல பார்க்காம இருந்திருக்கலாம். You might have not seen a big breakthrough this year in your business. அதற்கு தடையா இருந்த காரியங்களை கர்த்தர் உடைக்கிறார் இந்த வேளையில. God is breaking those hindrances right now. அதுக்கு தடையா இருந்த மதில்கள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால. The walls that were standing as a hindrance for your movement forward in your business is breaking down right now. இருக்க பூட்டி வைத்த இந்த கதவை ஆண்டவர் திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. The doors that were locked, God is opening it right now. Hallelujah. 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 சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்பா I want you to start ஜெபிக்கிறவர்கள் நீங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. You've got to open your mouth and pray, church. You got to open your mouth and confess right now. குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பூட்டி வைத்திருந்த பிசாசின் கதவை உடைக்கிறார் ஆண்டவர். Amen. The doors that were closed by Satan in your family are being broken in Jesus name. Hallelujah. Hallelujah. பொருளாதாரத்தின் கதவுகளை ஆண்டவர் திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. God is opening the financial gates right now in Jesus name. Hallelujah. 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 எல்லா மதில்களும் விழுகிறது இயேசுவின் நாமத்தினால. Every stronghold is breaking down in Jesus name. Hallelujah. அறிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. எந்தெந்த காரியங்கள் அந்த காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. 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 I am crossing over. I am crossing over to my breakthrough year. To my breakthrough year. சொல்லுங்க. I am crossing over. I am crossing over to my breakthrough year. To my breakthrough year. As the church shall we say. Oh hallelujah. சபையாக சொல்லலாமா? As a church let us say. We are crossing over. We are crossing over to our breakthrough year. To our breakthrough year. Amen. In the name of Jesus. In the name of Jesus. Hallelujah. 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 Yes, oh God. Open your mouth and declare it. வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. Amen. Hallelujah. Yes, oh God. உங்களுடைய கண்கள் அதை காண்பதாக. உங்களுடைய கண்கள் அதை காண்பதாக. May your eyes see it. Open your spiritual eyes and see it. Amen. Open your spiritual eyes. Jesus. Yes, oh God. Yes, oh God. Hallelujah. Hallelujah. Our church is
Tell him, Lord, I will walk with you, Lord. Tell him, Lord, I will follow you, Lord. ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன். Hallelujah. Hallelujah, hallelujah. Yes, Lord. இடைப்பட்ட அந்த உறவு ஆண்டவரே சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இயேசுவின் All the நாமத்தினால். broken relationship between you and me, Riba Baba Lord, let it be Shanduri mended Andara right Raba now in Baba Jesus' Baba. name. Yes, oh God. Hallelujah. Hallelujah. The Spirit of the Lord is upon you. Amen. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். Hallelujah. 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 அவர் உங்களோடு பேசுகிறார், உங்களை வழி நடத்துகிறார். He is speaking to you and he is leading you. Hallelujah. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆண்டவரே. Tell him, Lord, let my eyes always look at your presence, oh God. கையில் வைத்து எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. I want you to raise your hands and say, Lord, your presence is all that I need, oh God. Hallelujah. Hallelujah. Yes, oh God, your presence, Lord, in my house. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்க Yes, oh குடும்பத்தில. God. Hallelujah. Your presence in our church, oh God. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்க சபையில. Individually, தனியா சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில் ஆண்டவரே அதிகம் ஆகணும். Let us say in our personal life, Lord, let your presence be, oh Hallelujah. Lord, there in my அதற்கு என்னை life. அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. Lord, I commit my life for that, அதற்கு oh என்னை God. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. Lord, I give myself for that, oh God. முற்றிலுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender all to you, oh God. Jesus. Hallelujah. Hallelujah. Yes, oh God. Oh, thank you, Yes, thank oh you, God. thank you, Hallelujah. Hallelujah. All to Jesus I surrender all to him I freely give. I will ever love and trust him in his presence daily. All to Jesus. All to Jesus I surrender all. To him I freely give. Tell him I will And I will ever love him and trust him. and trust him In his presence I daily live. his presence daily live. I surrender all. I surrender முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் எல்லாரும். all to thee, my blessed Savior. I surrender all. I surrender all. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. We're going to sing this same stanza and chorus again. Amen. If it's okay with you, if you can you kneel down? இந்த பாடலை Hallelujah. மறுபடியும் நம்ம பாட போற இதே சரணத்தை உங்களுக்கு முடியும் Hallelujah. If you can. செய்து முழங்கால் படியிடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Yes, oh God. All to Jesus I surrender all. To him I freely give. I will ever love and trust you. I will ever All that I want is your presence, Lord. and trust him in his presence daily. One more time, let's say all to Jesus. All to Jesus. What a beautiful way to get into the new year. Telling him, Lord, I surrender all. I will ever love and trust him in his presence daily live. I surrender all. I surrender அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். I surrender all
சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லுவோமா? ஆவி ஆத்மா தேகம் எல்லாம் I surrender all. I surrender all. Have your way, Lord. I surrender all. Yes, oh God. All to Thee, my blessed Savior, I surrender all. கடைசி ஒரு முறை கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? I surrender all. So God, I surrender all to Thee, my blessed Savior, I surrender all. Hallelujah. Yes, oh God, you take control over our lives, oh God, our family, oh God, our work, our business, our church. We commit everything into your hands. And we are going to see your name being glorified, oh God. உமக்கே மகிமை உண்டாகிறது நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. பார்க்க போகிறோம் ஆண்டவரே. We are going to see it, oh Lord. ஷோரபலந்தூரி அந்தரலரப. Yes, oh God. Jesus, thank you, Father. Hallelujah. முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் காண்கிறார். Amen. God has seen the way you have told him that you surrender your all to him. கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கிறதை நான் காண்கிறேன். And I see God's hand hold your hands. உங்களுடைய கரம் இல்ல, கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறது. Not your hand holding his, but his hand. அதனுடைய அர்த்தம் கர்த்தர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நான் பார்த்துக் கொள்வேன். And that means that he says he will take care of everything. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட அவசியமில்லை. You don't have to fear anything. நம்முடைய விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காணும்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். God has given us the faith to see those things that are not there as though they were. And we have crossed over. நாம் கடந்து சென்றிருக்கிறோம். And we have crossed over. Amen. அதனால வாய்க்குள்ள எடுத்து சொல்லுமா, this is my breakthrough year. This is my breakthrough year. I want you to open your mouth and say, my breakthrough year. This is my breakthrough year. One more time, this is my breakthrough year. This is my breakthrough year. If you can shout it out, shout it and say, this is my breakthrough year. This is my breakthrough year. Amen. This is my breakthrough year. This is my breakthrough year. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We give you all the glory and the honor and praise. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Lord, let your name be glorified. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Let us give a big clap offering to the Lord. Hallelujah.